தன்கையே தனக்குதவி. ஒரு நல்ல நெல் வயல் பகுதியில் பறவைகள் கூடு கட்டி குஞ்சு பொரித்து இன்பமாக வாழ்ந்து வந்தன. தாய் பறவையும் தந்தையும் இந்த குஞ்சுகளுக்கு இரை தேடி கொண்டு வரும். அப்படி நெடுந்தூரம் பறந்து சென்று விட்டு கூட்டுக்கு திரும்பிய போது அந்த குஞ்சுகள் சொல்லியது, நமக்கு ஆபத்து வர இருக்கிறது, நாளை இந்த நெல் வயலை அறுவடை செய்ய போகின்றார்கள் என்று சொல்லுகிறது. அப்போ தாய் பறவை கேட்கிறது, யார் வந்தார்கள் என்று. வயலுடைய உரிமையாளர் வந்தார். அந்த விவசாயி கூலி ஆட்களை வைத்து வேலையை முடிக்க வேண்டும் என்று கூறினார் அப்படின்னு அந்த குட்டிகள் சொல்லுது. இப்போ குஞ்சுகள் சொன்னதை கேட்ட உடனே தாய்ப்பறவை, அதெல்லாம் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, நம்ம இருக்கலாம் தொடர்ந்து அப்படின்னு சொல்லி மறுநாளும் இரை தேட போகுது. அதே மாதிரி ஒன்றும் அறுவடைக்கு ஆள் வரல, எதுவுமே நடக்கலை. அடுத்த நாளும் இரை தேடி கொண்டு வந்த உடனே தாய்ப்பறவைகிட்ட சொல்லுது குஞ்சு, இல்லைம்மா, இன்னைக்கு வயலுடைய உரிமையாளர் விவசாயி வந்து உற்றார் உறவினர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நாளைக்கு அறுவடை பண்ணணும் அப்படி பேசிட்டு போனாங்க. இப்போவும் நமக்கு ஒன்றும் பயம் இல்லை, நம்ம பேசாமல் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு அடுத்த நாள் 3வது நாளும் இரை தேடி போகுது. அன்னைக்கு சாயங்காலம் வந்த உடனே அந்த குஞ்சு பறவைகள்லாம் சேர்ந்து சொல்லுது, அம்மா ரொம்ப பயமாக இருக்குது, இன்னைக்கு விவசாயி கோபமாக வந்தார், கூட பிறந்தவங்களை சொந்தக்காரங்களெல்லாம் நம்பி பயனில்லை, பிள்ளைகளை வச்சு நாளைக்கு கதிரை இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. தாய்ப்பறவை சொல்லுது, அப்பையும் ஒன்றும் பயம் இல்லை, நமக்கு பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி குஞ்சுகளை எல்லாம் சமாதானப்படுத்துது. 4வது நாள் இரை தேடி போயிட்டு கூட்டுக்கு திரும்பி வருது சாயங்காலம். அப்போது குஞ்சுகள் சொல்லுது, அம்மா ரொம்ப பயமாக இருக்குது, நாளைக்கு அவரே வந்து அறுவடை பண்ண போகிறாராம், விவசாயி ரொம்ப கோபமாக பேசிட்டு போகிறாரு, எல்லாரும் திட்டுறாரு அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் ரெண்டும், இனிமேல் நம்ம இடத்த காலி பண்ண வேண்டியதுதான், நாளைக்கு கட்டாயம் அறுவடை நடக்கும், நம்ம வேறு இடம் பார்த்து உடனே காலி பண்ணி போகணும் அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுச்சிங்க. இப்போ இந்த கதையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்ன, நமக்கு வேலையாட்களோ கூலிக்கு கதிரை இருக்க வர்றாங்க, இந்த மாதிரி எந்த தொழிலில் எந்த உதவியாக இருந்தாலும் சரி அவங்க செய்ய மாட்டாங்க, உற்றார் உறவினர் செய்ய மாட்டாங்க, பெத்த பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க, நாமளே ஃபீல்டில் இறங்குறோம் அப்படின்னா தான் அந்த காரியத்தை கட்டாயம் முடிக்க முடியும். அப்போ தன் கையே தனக்கு உதவின்னு எப்போ நமக்கு தற்சார்பு இருக்கோ, மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் செல்ஃப் டிபெண்ட்டாக எப்போ இருக்கோமோ அப்போந்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற பெரிய அறிவுரை நமக்கு இந்த கதை சொல்லி கொடுக்குது. நன்றி, வணக்கம்.